அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்திலும் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி என்று தமிழிலும் சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற விஷயத்தை பற்றி. சமீப காலங்களில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி என்பது பேசுபொருளாகிவிட்டது. கிட்டத்தட்ட எல்லோரும் இதை கவனிக்க ஆரம்பித்து இதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு வகையில் மகிழ்ச்சியையே தருகிறது நமக்கு. அதை சற்று விளக்கமாக தெளிவாக இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க உள்ளோம். அன்பு நண்பர்களே, இந்த பூமியில் நாம் வாழும் இந்த பூமியில் மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்த ஒரு இடம் என்று சொன்னால் இந்த சூரிய குடும்பத்தில், அதாவது நடுவிலே சூரியனும் சுற்றியுள்ள 9 கிரகங்களும் இதை சேர்ந்தது சூரிய குடும்பம் அல்லது வசுதேவ குடும்பம் என்று இதை சொல்லுவார்கள். இதில் வாழ தகுந்த இடம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நம் பூமி மட்டுமே ஆகும். இன்று வான ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 9 கிரகங்களையும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்பதன் மூலம் நிறைய வான ஆராய்ச்சி செய்து நம்முடைய சூரியனை போல் 1,00,000 மடங்கு மிகப்பெரிய சூரியனை சென்ற 1 மாதத்திற்குள் பிரபஞ்சத்தில் கண்டுபிடித்துள்ளார்கள். அது நம் சூரியனை போல 1 கோடி மடங்கு மிக பெரிதாக இருக்குமாம். அப்படியே சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே வாழ தகுந்த இடம் என்று சொன்னால் அது நம் பூமி மட்டுமே ஆகும். இந்த பூமியை தவிர சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி மற்றும் ராகு, கேது ஆகிய அனைத்து கிரகங்களும் அதில் வாயுக்கள் நிறைந்ததாகவும் அல்லது எந்த உயிரினமும் வாழ முடியாத சூழ்நிலை உள்ள கிரகங்கள் என்பதை நம் வானாராய்ச்சி நிபுணர்களும் விஞ்ஞானத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட 100% கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதனால் நாம் வாழுகின்ற இந்த பூமியே இந்த சூரிய குடும்பத்தில் சொர்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இந்த சொர்க்கத்தை இங்கே வாழுகின்ற அனைத்து உயிர்களும், குறிப்பாக அனைத்து மனித இனமும் இதை சொர்க்கம் என்று உணர்கிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. காரணம், வள்ளுவர் சொல்லுவது போன்று அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற நிலையில் இது சொர்க்கமாக பலருக்கும் இல்லை. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்று வள்ளுவர் சொல்வது போல பணம் இல்லாதவர்களுக்கு இந்த பூமி வாழ தகுந்த இடமாக இல்லை. இந்த நிலையில் பலரும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி நமக்கு இருந்தால் அந்த பணம் வந்துவிடும் என்று கிட்டத்தட்ட தங்க வேட்டை என்று ஒரு காலத்தில் சொல்லுவார்கள். அதுபோன்று இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படியாவது அடைய முடியுமா என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பூமி ஒரு சொர்க்கம் என்பது நிறைய பணம் உள்ளவர்களுக்கும் அறிவும் ஞானமும் இல்லாமல் அரசியலில் பொதுமக்களை கொள்ளையடிப்பவர்களும் வியாபார உலகில் அரசியல்வாதிகளின் பினாமிகளாக இருப்பவர்களும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் பொது தேர்தல்களில் ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றி வாக்குரிமையை சாராயத்திற்கும் பிரியாணி பொட்டலங்களுக்கும் 1000-2000 ரூபாய்க்கு விற்று பிழைக்கும் ஒரு பெரிய கூட்டத்தை விலைக்கு வாங்குபவர்கள் இந்த பூமி சொர்க்கமாக திகழ்கிறது என்று பலரும் நாம் நினைக்கிறோம். இத்தகைய அரசியல்வாதிகளும் கிட்டத்தட்ட ஒரு 100 தலைமுறைக்கு பணமும் சொத்தும் சேர்த்து விட்டாலும் மீண்டும் பணத்தின் மீது வெறி கொண்டு உழைக்கும் வர்க்கத்தை, ஏழை மக்களை குடிகாரர்களாக்கி கஞ்சாவிற்கும் போதைப் பொருள்களுக்கும் அடிமையாக்கி அவர்கள் குடும்பத்தை நாசம் செய்து அங்கே உழைக்கின்ற மனிதனை இந்த போதை பழக்கத்தாலும் கஞ்சா போன்ற வஸ்துக்களாலும் இளம் வயதிலேயே உயிரிழந்து பல குடும்பங்களில் விதவை பெண்களை உருவாக்குகின்ற இந்த நிலையை நாம் இன்றும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி என்பது எப்படி உதவி செய்யும் என்று சற்றே யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் இவர்களிடம் எந்த மனித குணமும் இல்லாத இந்த மனித மிருகங்களிடம்
பணம் எப்படி போய் சேருகிறது என்பது பலருக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் சென்ற வீடியோவில் படியில் கவனம் நொடியில் தியானம் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த தொடரை அதன் தொடர்ச்சி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். காரணம், அதிலே பூர்வ ஜென்மம் என்பதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அத்தகைய மனிதர்கள் எல்லோரும் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ நன்மை செய்து அவர்கள் கையில் பணம் காசு புழங்கலாம். இதை நாலடியார் என்ற தமிழ் நூலிலே நாய் பெற்ற தெங்கம்பழம் என்று சொல்வார். அதாவது நாயிடம் ஒரு முழு தேங்காயை கொடுத்தால் அது உருட்டி கொண்டே இருக்கும், யாராவது எடுக்க போனால் கடித்து விரட்டும். அதுபோன்று இத்தகைய மனிதர்களிடம் சிக்கிய பணம் நாயினிடத்தில் கிடைத்த தேங்காய், தெங்கம்பழம் என்ற தெலுங்கில் தேங்காய் என்று பொருள். நாய் பெற்ற தெங்கம்பழம் என்று நாலடியார் நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் பின் தர்மம் வெல்லும் என்ற பழமொழி இதை உறுதி செய்கிறது. தவிர நண்பர்களே, இத்தகைய மனிதர்கள் பல ஆயிரம் கோடிகளை வைத்து கொண்டு பின்காலத்திலே ஒரு சாதாரண மனிதன் பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு இருக்கானே, அவன் அனுபவிக்கிற சுகத்தை கூட இவங்களால பெரும்பாலும் அனுபவிக்க முடியாது. காரணம், இந்த பணத்தை எப்படி பாதுகாப்பது, எந்த நேரத்தில் இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்துடுமோ, எந்த நேரத்தில் இடி வந்துடுவானோ அப்படின்னு பயந்துட்டு, எந்த சொந்தக்காரன் பங்கு கேட்டுருவானோ, அவனை இப்படி ஏமாத்தலாம் இவனை இப்படி ஏமாத்தலான்னு மேலே 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 ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் என்பதையே இவர்கள் சார்ந்திருப்பார்கள். இதில் நாம் முக்கியமாக பார்க்க போகின்ற விஷயம் என்னவென்றால், தமிழிலே இன்னா 40 இனியவை 40 என்று ஒரு பழம்பெரும் நூல்கள் உள்ளன. அந்த இன்னா 40 எதெல்லாம் செய்தால் இன்பம் கிடைக்கும் என்று 40 விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். இனியவை 40 என்பது எதெல்லாம் செய்தால் அது மனித குலத்திற்கு, மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு, இந்த மனித குலத்திற்கு இனிமை பயக்கும் என்ற விஷயங்களை சொல்லியிருப்பார்கள். இன்னா 40 என்றால் எதெல்லாம், எந்த 40 விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது, ஒரு பொருளை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியும் சொல்லியிருப்பார்கள். அதான் இன்னா 40. அதுபோன்று இந்த பிரபஞ்ச விதியை அடைவதற்கு தடுக்கின்ற வழிகள், எது நம்மை தடுக்கிறது என்பதை பற்றியே இதில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். எதையெல்லாம் செய்தால் கிடைக்கும் என்பதை விட எதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த சக்தியை அடைய எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம். முதலாவதாக வருவது அதீத சுயநலம். சுயநலம் என்பது நாம் வாழ்வதற்கு, அன்றாட தினசரி வாழ்க்கைக்கு சுயம் என்றால் நான் என்ற அர்த்தம். நாம் வாழ்வதற்கு சுயநலம் வேண்டும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழிலே தனக்கு மிஞ்சிதான் தானம் என்று கூட சொல்வார்கள். ஆக நாம் வாழ்வதற்கான ஆதாரம், பொருள், வசதி போன்றவை நமக்கு நிச்சயமாக தேவை. அதுவே நான் என்னுடைய கையில் கிடைக்கிற அனைத்து பொருள்களும், அனைத்து விஷயங்களும் எனக்கு மட்டுமே என்று நினைப்பது சுயநலமாகாது. அது பேராசை, மனிதன் என்பதை விட மிருகம் என்ற அளவில் சென்றுவிடும். ஆக முதலில் தடுப்பது இந்த சுயநலம் என்ற பேராசை, அதாவது நான் என்ற அகம்பாவம், பிற உயிர்களுக்கு ஹிம்சை கொடுப்பது, புலன் அடக்கம் இல்லாமல் இருப்பது. இந்த புலன் அடக்கத்தை பற்றி வள்ளுவர் மிக தெளிவாக பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று ஒரு குறளிலே தெளிவாக சொல்லுகிறார். அனைத்து உயிர்கள் மீதும் தயவு, கருணை இல்லாமல் வாழ்வது, மன்னிக்கும் குணம் இல்லாமல் இருப்பது, மனதில் எப்போதும் அமைதியும் நிம்மதியும் இல்லாமல் வைத்துக் கொள்வது, தினமும் சிறிது நேரமாவது தியானம் செய்யாமல் இருப்பது, செய்கின்ற அனைத்து செயல்களிலும் இறை சிந்தனை இல்லாமல் இருப்பது, வாயில் இருந்து வருகின்ற வார்த்தையில் சத்தியம் இல்லாமல் இருப்பது, நம் ஒவ்வொரு நடத்தையிலும் தர்மம் இல்லாமல் இருப்பது, பிறரோடு எப்போதும் உராய்வு என்ற நிலையில் இருப்பது. இங்கே நான் உராய்வு என்று சொல்வது எந்த நிலையிலும் ஒத்து போகாமல் விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருப்பது. இவை அனைத்தும் எதிர்மறை விளைவுகளை கொடுக்கும். மேற்கூறிய இந்த அத்தனை விஷயங்களும் பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியோடும் இயற்கையோடும்
ஒத்துப்போகாத விஷயங்கள் என்பதை நாம் இங்கே அறிய வேண்டும். நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பதை தேடிக்கொண்டு லா ஆஃப் டைவர்ஷன் என்ற நிலைக்கு இந்த மேலே சொன்ன இந்த அனைத்து விஷயங்களும் நாம் பார்க்கின்ற விஷயம் என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனால் நாம் செய்கின்ற விஷயம் என்ன என்று பார்க்கும்போது லா ஆஃப் டைவர்ஷன். அதாவது நாம் மனசிலே நினைக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நேர் எதிர்மறையான விஷயம் என்பதை நாம் அறியாமலேயே நம் தினசரி வாழ்க்கையில் இந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்போம். ஆக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற விஷயத்தை நீங்கள் தேடி எடுத்து அதை அடைய வேண்டும் என்று விரும்பினால் லா ஆஃப் டைவர்ஷன் என்ற செயல்கள் அனைத்தையும் நீங்கள் நீக்கிவிட்டு தினசரி வாழ்க்கையை நடத்தினால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி என்பது எல்லோருக்கும் சாத்தியமே. நன்றி, வணக்கம்.